திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் விஷயமான அந்த பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அதில் 4வது பாசுரத்தை காண உள்ளோம். இந்த 10 பாசுரங்கள் அடங்கிய பதிகத்திலே ஒவ்வொரு பாட்டிலும் ஆழ்வார் தெரிவிக்கும் கருத்து என்னன்னா, நாம எப்ப வைகுண்டம் வரப்போகிறோம், நாம எப்ப மோட்சம் வரப்போறோம்னு திருக்கண்ணபுரத்தில் நமக்காக பெருமாள் சௌரிராஜனாக காத்திருக்கிறார். அதற்கு மேற்கொண்டு ஒவ்வொரு விளக்கம் ஒவ்வொரு பாட்டிலும் வழங்குகிறார். அந்த வகையில 4வது பாசுரத்திலே நம்மாழ்வார் தெரிவிக்கும் கருத்து என்னன்னா, அது எதுக்குப்பா பெருமாள் நம்மை போன்றவருக்காக திருக்கண்ணபுரத்துல காத்திருப்பாரானா? ஆமா, ஏன்னா அவர் நீலாதேவி தாயாரின் கணவர். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 நாச்சியார் பெருமாளுக்கு இருக்கா. அதுல நீலாதேவி தாயார் அவளது குழந்தைகளான நம் மீது அவ்வளவு பாசமும் பிரேமமும் கொண்டவள். அந்த நீலாதேவிக்கு கணவனா இருக்காரோ இல்லையோ, அப்ப அந்த மனைவி சொல்றதை கேட்டுதானே ஆகணும். அதனால அந்த நீலாதேவி தாயாருக்கு கணவன் என்பதால் நாம எப்ப வருவோமோன்னு நமக்காக திருக்கண்ணபுரத்தில் எம்பெருமான் காத்திருக்கிறான். அதை உணர்த்துவதுதான் இந்த பதிகத்தின் 4வது பாசுரம். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். ஆழ்வார் திருநகரி, தாமிரபரணி கரை, திருப்புலி ஆழ்வார், அங்கிருந்து மானசீகமாக நம்மாழ்வார் புறப்படுகிறார். திருக்கண்ணபுரம் கஷேத்திரத்தை வந்து அடைகிறார். கண்ணபுர நாயகியோடு கூடிய திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரிராஜனை மங்களாசாசனம் செய்கிறார். நமக்காக அவன் காத்திருக்கிறான் என்பதை அறிகிறார். அதை நமக்கும் உபதேசிக்கிறார். இப்போ நாம நம்மாழ்வார்ட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்டோம். ஒரே ஒரு நிமிஷம், இந்த பெருமாளை அப்படியே அண்டர்வாணன்னு சொல்கிறீர்கள், அது போல நித்திய சூரிகளுக்கு தலைவன் அமரர் பெருமான்னு சொல்கிறீர்கள். நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவர் எங்களை ஏத்துப்பாரா? ஏன்னா அவர் கீழே இருக்க தொண்டர்கள் யாருன்னு பார்த்தா கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனன், அத்தோட நாமோ. இது எங்கேயாவது பொருந்தருதா? நித்திய சூரிகளின் தலைவன் எங்கேயாவது எங்களை ஏற்றுக்கொள்வாரான்னு நாம கேட்டோம். நம்மாழ்வார் பதில் சொன்னார், அவர் வெறும் நித்திய சூரிகளின் தலைவனா இருந்தா சத்தியமா நம்மளை ஏத்துக்க மாட்டார். நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் நித்திய சூரிகளுக்கு மட்டும் தலைவன் கிடையாது, நீலாதேவி தாயாருக்கு கணவன். எப்போ நீலாதேவி தாயாருக்கு கணவனாக இருக்கிறாரோ நமக்காக நீலாதேவி பரிந்து பேசி பெருமாள்கிட்ட சொல்லுவாளாம், பாருங்க அந்த நித்திய சூரிகள் எல்லாம் ஏத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல, இதோ பூமியில இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்காளே, இவாளும் உங்க குழந்தைகள் தான், அந்த குழந்தைகளிடமும் அன்பு காட்ட வேண்டும்னு தாயார் சொல்லுவாளாம். ஏன்னா அம்மாவுக்கு எப்போதுமே சமத்து குழந்தைய விட அசட்டு குழந்தைகிட்ட தான் அன்பு அதிகமா இருக்கும். ஏன்னா தாய் என்ன நினைப்பா, அந்த சமத்து குழந்தை கூட கெட்டிக்காரன், நாம இல்லைனாலும் கண்டு காட்டாலும் ஏதோ சமாளிச்சு எப்படியோ அவன் வாழ்ந்துருவான். ஐயோ இந்த குழந்தை ரொம்ப அசடா இருக்கே, இது நன்னா இருக்கணுமேனு அந்த குழந்தையைத்தானே தாய் சிந்திப்பாள். அப்படிப்பட்ட தாய் நீலாதேவி தாயார் பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கா. கவலையப்படாதீங்க, ஸ்ரீதேவியும் இருக்கா, பூமாதேவியும் இருக்கா, அவர்களும் நமக்காக பரிந்து பேசுவார்கள். ஆனா அதிகமாக பரிந்து பேசக்கூடிய நீலாதேவி தாயார் இருக்கா. அதனாலதான் நித்திய சூரிக்கு தலைவனா இருக்கிற பெருமாள் நீலாதேவி அருகில் இருப்பதால் நம்மை கூட ஏற்றுக்கொள்வார். கவலையே படாதீங்கன்னு ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார்.